அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திக் பேசுறேன். வெல்கம் டூ அவர் யூடியூப் சேனல் பைசா ப்ரொடிக்ஷன். ஐபிஎல் மேட்ச் 2026 கணிப்புகள் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில மேட்ச் நம்பர் 7 சிஎஸ்கே வெஸ் பஞ்சாப். இந்த மேட்ச்சில அ சிஎஸ்கேவும் பஞ்சாபும் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிறாங்க. இது சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்ட்ல இந்த மேட்ச் வந்து நடக்குது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, யார் டாஸ வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் வந்து டாஸ வின் பண்ணி எல்லா டீமும் எடுக்கிற மாரி பவுலிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே சைட்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்ப்போம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன். இவரு வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. அப்புறம் மேத்யூ வில்லியம் ஷாட் இவரும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. ராகுல் சஹர், கார்த்திக் சர்மா, அனுஷ் கம்போஜ், சர்ஃபராஸ் கான், கலீல் அகமத் இவங்கலாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இல்ல ஆயுஷ் மாத்ரே மட்டும் இன்னும் கொஞ்சம் டாப் ஆஃப் தி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாரு. ரொம்ப அப்புறம் ஜிம்மி ஓவர்டன், நூர் அகமத், பிரசாந்த் வீர் இவங்கலாம் கொஞ்சம் சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்க. சிவம் டுபே, ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க மேட்ச்லன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கு. அதில முக்கியமா யாருக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மார்கஸ் ஸ்டோய்னிஸ், ஜேவியர் பிரெட்லெட், மார்க்கோ ஜான்சன், அப்புறம் வந்து லூக்கி ஃபெர்குசன். இவங்க வந்து ரொம்ப டாப் ஆஃப் தி பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம். இவங்கலாம் வந்து மேட்ச வந்து கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. இவங்க கையில தான் மேட்ச் இருக்கும். ஒருவேள லாஸ்ட் டைம்ல மேட்ச திருப்பக்கூடிய தன்மைன்றது இவங்க கையில இருக்கும். அதுலயும் பார்த்தீங்கன்னா, சஷாங்க் சிங், பிரபு சிம்ரான் சிங், நேஹல் வெதேரா, கூப்பர் கோன்லி, யுவேந்திர செஹல், அ ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்க. ரொம்பவே சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் சைட்ல ஹர்ஷதீப் சிங், வைசக் விஜயகுமார், பிரியான் ஷாரியா இவங்கலாம் வந்து மேட்ச்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுவாங்க. ஓவரால் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸா தான் இருக்கும். விக்கெட்ஸ் விழும். ஒரு பெரிய ஸ்கோரா இருக்காது. அந்த ஸ்கோர்க்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி இது பண்ற மாரி இருக்கும். அ இது வந்து ஒரு பவுலிங் மேட்சா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். அதே மாரி வந்து இது ஒரு ஜாக்பாட் மேட்சா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். நடக்கவே முடியாத விஷயம் வந்து நடந்துருச்சு அப்படின்ற மாரி ஒரு விஷயம் நடக்கும் அந்த மேட்ச்ல. மேட்ச் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா போகும். அதே மாரி வந்து மேட்ச் வந்து எப்ப வேணா திருப்பம் நடக்கும். எந்த டைம்ல வேணா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்கும். அந்த மாரி ஒரு டைம் இருக்கு இன்னைக்கு மேட்ச்ல. அதே மாரி வந்து மேட்சோட துல்லியமான கணிப்புகள் அப்படின்றது வந்து அ மாலை 7 மணிக்கு டாஸ் போட்டதுக்கப்புறம் தான் நம்மளால கரெக்ட்டா சொல்ல முடியும். என்னதான் நம்ம வந்து டாஸ வின் பண்ண போது பஞ்சாப்னு சொன்னாலும், டாஸ் போட்டதுக்கப்புறம் சில மழை வரலாம், ஏதாவது வந்து டைம் டிலே ஆகலாம். அதனால வந்து துல்லியமான கணிப்புகள் 7 மணிக்கு மேல தான் கிடைக்கும். துல்லியமான கணிப்புகள் தேவைப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். வேணுன்றவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் பாருங்க. மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.